அரசியலமைப்பு பிரிவு 44 சொல்லுகிறது, பசுவையும் கன்றையும் நீங்கள் அறுத்து கொள்ளக்கூடாது, உணவுக்காக பயன்படுத்தக்கூடாது என்று தெளிவாக இருக்கிறது. அப்போ இந்த நாட்டில் உள்ள 120 கோடி இந்துக்கள் பசுவை தெய்வமாக கருதுகிறார்கள். பசுவை தங்களுடைய குடும்பத்தின் தாயை போன்று மதிக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் கட்டாயம் பசு சாப்பிட வேணும்னு குரான்ல இல்லை, நபிகள் நாயகம் சொல்லலை. அது நீங்கள் ஆட்டு இறைச்சியை சாப்பிடலாம். ஆனாலும் கூட வேண்டுமென்றே பசுவைத்தான் அறுப்போம் என்று சொல்லுவதும், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள், குறிப்பாக அதனுடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் உள்ளிட்டோர் மீண்டும் இதுக்கு நாங்கள் அப்பீல் போவோம்னு சொன்னால், இது புரியாமல் பேசுகிறாரா அல்லது தேவையற்ற முறையில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கலவரம் ஏற்படுத்த முஸ்லீம் லீக் முயற்சி செய்கிறதா என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இஸ்லாமியர்களும் இந்துக்களோடு நல்லிணக்கமாக இருக்கத்தான் விரும்புகிறார்கள். இங்கு யாரும் பசுவை அறுக்க வேண்டும் என்று விரும்பல. ஒரு சில நபர்கள் இஸ்லாமியர் பெயரில் செய்கிற தவறுகள் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மத்தியில் நல்லிணக்கத்துக்கு சீர்குலைவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அடிப்படைவாதிகளை, மதத்தின் பெயரால் பயங்கரவாதத்தை செய்யக்கூடியவர்களை வேறு இருக்கக்கூடிய செயலை உடனடியாக தமிழக முதல்வர் செய்ய வேண்டும். நீதிமன்றத்தினுடைய ஆணையை இந்த முறை தாவேக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.